மே ஒண்ணு கடலாம். சரி விடு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே மேல கார் மேல ஏறி மொத்த திறந்தோப்பையும் என்ன நினைச்சுன்னு இருக்கேன்னா எங்களுக்கு மட்டும் நேரம் ஏன் இப்படி அப்படி நடக்குதுன்னே தெரியல. இவன் வேற காரு பஞ்சர் ஆயிடுச்சான். அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம மட்டும் கிளம்பி போயிடலாம். ஏண்டியா ஆலயம் அமராவதி நல்லா பாக்கணும் கிடையாது. பொள்ளாச்சி ஒளி ஆலயம் அமராவதி அப்படியே பார்த்துட்டு மாசனம் திருமூர்த்தி மலை எல்லாம் ஒரு சாமி குடிச்சு உட்காந்து உண்மைதானா? கிட்ட நல்லா பெரிய ஒரு டேம் இருக்குடா, பார்க்க வேண்டியதா. இங்க 2 டேம், பெரிய டேம் இருக்கு. ஆலியார் இருக்குது, அமராவதி. மீனுக்கு எல்லாம் போட்டு எல்லாம் புரிச்சு சாப்பாடு மீன் யாரும் கேட்டு வரோம். சும்மா பக்கத்தான ஓகேவாடா? பிரச்சனை கிடையாது. ஒரு இதை பாக்குறோம். மதுரை வந்துட்டு அப்படியே நீ மதுரை மீனாட்சி பாத்துட்டு இந்த பக்கம் நேரா போறீங்க நேரா போறீங்க பழனி நீக்கிற ரோடு நேரா அமராவதி போயிட்டு அமராவதி பார்த்துட்டு ஆலியார் பாருங்க. ஆலியார் பார்த்து மாசனம் கோயில் போக அப்படின்னா போங்க. இல்ல அப்படியே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு விடுங்க. மேட்டுப்பாளையம் ஆம்பளை நான் சொல்றேன் பாத்தீங்களா? ஆலியார் அமராவதி அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு மேட்டுப்பாளையம் போறீங்க. அங்க ஒரு வனப்பத்திரகாரின்னு ஒரு பெரிய சாமி இருக்கு. அந்த சாமியை கும்பிட்டாங்க. 1 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் 2 கிலோமீட்டர் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேட்டுப்பாளையம் இருக்கா. அப்படியே ஊட்டி ரோடு சைட்டா 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர். A few inches later. எங்களுக்கு மட்டும் நேரம் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. நான் செல்லமா வச்சது பேரு டபரா வண்டி அப்படிதான் நான் வச்சிருக்கேன். எத்தனை கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள டயர் எங்கப்பா அந்த சைடு டயரு பூட்ட கேஸ். நான் தான் தப்பா சொல்றேன்னா இவனும் போய் எடுக்குது பத்தியா? இந்த சைடு தான்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பஞ்சர் ஆயிடுச்சு, அவள்தான் புட்டுக்குச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராத்திரி 3 லட்சம் கிலோமீட்டர் மேல ஓடிடுச்சு. அப்பயும் ஓடிட்டு இருக்கு. லாங் எடுத்துட்டோம். இப்ப இதை வச்சுட்டு ஹில்ஸ் ஏற போறோம். ரெண்டல் காரடி எவ்வளவு பெருமையா பேசுறேன். இதை சொந்தக்காரன் வச்சுன்னா சும்மா பேசுற வாய இதை தூக்கி அந்த இன்ஜின்ல வச்சு சொல்றது நம்மளதான் சொல்றது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் எத்தனை ஹில்ஸ் மாதிரி ஏறணும். இப்போ மங்கி ஃபால்ஸ் அது மேல ஹில்ஸ்ல கிடக்குதான். பக்கத்துலயே ஆலியார் டேம் இருக்கு. அங்க போய் நல்லா மீன்லாம் சாப்பிட போறோம். இதுதான் இப்போதைக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கு. மதுரை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு மதுரையில பண்புறத்தை வேற எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. இங்க ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் வந்து இங்க வெங்காயம் இதெல்லாம் சொல்லி ஷிஃப்ட் ஆகி வந்தேன்னா இன்ஸ்டால பார்த்து ஆனா வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. மே ஒண்ணு கடலாம். சரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பழனியில இருக்கோம் கரெக்டா. ஸோ பழனியில வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணது இங்க. ஸோ இப்போ அங்க இருந்து நாங்கள் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு தான் பிளான் போட்டது. ஃபால்ஸ் இங்கே சுற்றி இருக்க ஃபால்ஸு அந்த அண்ணன் சொன்ன விசாரிச்சது வரைக்கும் பார்த்தோன்னா கதிகலங்கி போயாச்சு. 2-3 ஃபால்ஸ் சொன்னார். அதுலேயே வந்து நிறைய பேர் பலியாயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது எங்களுக்கு டெரர் ஆயிடுச்சு. அவ்வளோ அளவுக்கு நாங்கள் பெரிய வீராதி வீரர் சொல்கிறோம் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹில்ஸ் மேலே ஏறி அந்த ஃபால்ஸுக்கு போகணும். முதல்ல பஞ்சர் போட்டு முடிக்கணும். அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இருக்கு வேற தெளிவா
இருப்பாரு. நீ ஸ்மூத்தா ஓட்டுவேன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஃப்ரேம் எல்லாம் வச்சிருக்கேன். சரி, சரி. மூத்த பதத்தை காட்டக்கூடாது, பயத்தை காட்டக்கூடாது. சரியா? சரி இல்ல நான் சீட் பெல்ட் போட்டிருக்கேன் ஜாக்கிரதையா இருக்கேன். நீங்களா எப்படி இவ்வளவு தெரியுமா வரீங்க? நான் ஓட்டும் போதே எனக்கு பயமா தான் இருந்துச்சு. செகண்ட் கியர் சும்மா அவன் பாத்துக்கிட்டோம். இதேதான் எனக்கு பண்ற பைக்ல ரொம்ப அமைதியா என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஐயோ, அண்ணன் என்ன பண்றான்? பைக்ல என்ன இப்படிதான் சொல்றேன் அப்படின்னு ஒரே படம் போட்டு சொல்லிட்டு இருக்கான் பைக்லயும் பைக்கே ஓட்டும் போது அதான் சொல்லிட்டு அப்போ வாய்க்கு பிளாஸ்டிக் தான் ஓட்டணும் போல இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாங்க பழனில இருந்து கிளம்பி இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது மதுரையில. சரி மதுரைக்கு அடுத்து பழனி. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா மதுரையில இருந்து போறோம். சரி இப்ப அடுத்து எங்க ஹில்ஸ் சைடு. அது என்ன சைடு வரும்? மங்கி ஃபால்ஸ். ஆனா சைடு போறது கொடைக்கானல் கிட்ட. கொடைக்கானல் கேரளா பிரதேசம். கேரளா. யாராவது இப்படி போவாங்களா? யாராவது இப்படி போவாங்களா? மதுரையை சுத்திட்டு இப்ப கேரளா போறோம் அப்படியே. போவமா நீ கொய்யால டம்சா கண்ணா என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க ஆளாளுக்கு? ஓட்ட ரெடி, நீ உட்கார் ரெடி. நான் சர்வீஸ் ரோட்ல போட கீழே இல்லையா கீழே போட கீழே போடான்னு சொல்றேன். மேல போறான் கீழே லெஃப்ட் போறோம் தான். கீழே போடான்ற அப்படியே மேல போடணும் கேக்குறேன். இல்ல மச்சான் ரெண்டும் ஒரே மேலனா ஒரே ஐடியா போயிடலாம்ன்றாங்க. இல்ல என்ன வாங்கணுமா? ட்ரோன் கேமரா நாலுக்கு ட்ரோன் இல்லாம ஒரு 250 ரூபாயில ஹெலிகாப்டர். நான் ட்ரோன் எல்லாம் எதுவுமே இல்லைன்னுக்காங்க. மேல மாடிக்கு மேல ஏறி அதுக்கு மேல இருக்கிறத ஏறி போய் ஷாட் எடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டுல இருந்து. சொன்னது கேமரா அங்க ஷாட் மேல. சரி அப்படியே மேல கார் மேல ஏறி மொத்த திறந்து ஏய் என்ன நினைச்சுன்னு இருக்கேன்னா நடமாடு கேமரா செட்டு நினைச்சுன்னு இருக்கேன்னா ஹில்ஸுக்கா இப்படி இப்படி ஓட்டலாம் நினைச்சேன். நினைச்சு பாரு. பண்றீங்க நான் இது வேணா எனக்கு ஹில்ஸ்ல வளைவு கூட இல்லாம இருந்தா என்ன ஹில்ஸ் அதெல்லாம் இப்ப பொள்ளாச்சி கிட்ட இருக்குமா? போட அமைதியா இருக்கும். சரி ஓட்டு. இப்போ உனக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹில்ஸ்ல பெண்டு பெண்டா போன உனக்கு ஒட்டுறாங்க போடா. நீ சொல்ல ஸ்டார்ட் பண்ணா ஒர்க் பாக்குறேன் வேற சேனல் ஒர்க் தான். வீடியோ அப்புறம் நீ வேற இது கரெக்டா ஷெட்யூல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சார் நீங்க படிக்கணும் சார். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எக்ஸாம் நாளைக்கு இருக்கு. நோட்டிக்கு வச்சா ஃபர்ஸ்ட் பாப்பேன் எங்க இப்ப வச்சுக்கிறேன் அப்படியே வச்சுட்டு படிச்சினே வரேன். வாட் இஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிதான் வர வந்து பாத்தீங்கன்னா அதான். A few minutes later. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் பிளானும் இப்ப சொதப்பலாகி போச்சு.